ஃபிசிக்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட வருஷம் 2016 யூனிட் 19 எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதில் செமிகண்டக்டர் டயோடு. The given circuit has two ideal diodes. அது என்ன ஐடியல்னா 100% எஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டயோடு ஆன் ஆகிறதுக்கு எந்த வோல்டேஜுமே தேவையில்லை, 0 வோல்டேஜ்னு அர்த்தம். இந்த டயோடு ஆன் ஆகிறதுக்கு எந்த வோல்டேஜுமே தேவையில்லை, 0 வோல்ட்னு அர்த்தம். சிம்பிளாக ஒரு வயர் மாதிரின்னு அர்த்தம். சரியா? கனெக்டட் as shown in figure. The current flowing through the resistance R1 will be. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? இதில் D1 கண்டக்ட் ஆகுமா, D2 கண்டக்ட் ஆகுமா? சப்ளையோட பாசிட்டிவ் கேத்தோடு நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கு. சப்ளையோட பாசிட்டிவ் ஆனோடு பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த டயோடு கண்டக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து ரிவர்ஸ் பயாசிங். ரிவர்ஸ் பயாசிங்கில் டயோடு D1 ஆஃப் கண்டிஷன். அடுத்துங்க வாங்க, சப்ளையோட ப்ளஸ்ஸு ஆனோடு கூட, அதாவது பாசிட்டிவ் கூடயும், சப்ளையோட மைனஸு கேத்தோடு D2ஓட கேத்தோடு கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஃபார்வர்டு பயாசிங். அப்போ இந்த டயோடு ஆன் ஆகும். இந்த டயோடு ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த 3 ஓம் வழியாகவும் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, 0 ஆம்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த லெக்கே நமக்கு தேவையில்லை. அப்போ 10 வோல்ட் 2 ஓம், இது ஒரு சுவிட்ச், அவ்வளோதான், ஒரு க்ளோஸ்டு பார்த்து கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஓம். அப்போது 2 ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது, அது ஒரு சப்ளை கூட சீரீஸில் இருக்குது. அப்போ ஒரு 10 வோல்ட்டு, ஒரு 2 ஓமு, அடுத்து ஒரு 2 ஓம், அவ்வளோதான். 2 ஓம் 2 ஓம் 10 வோல்ட்டு. அப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸா? அப்போ R எவ்வளவு? 4 ஓம். சப்ளை V எவ்வளவு? 10 வோல்ட்டு. அப்போ I நமக்கு வேணுமே, I = V/R. அப்போ 10/4. 10/4 2.5 ஆம்ஸா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர்.